ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போனால், பிக் பாஸோட தரமான அப்டேட் வந்திருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவேன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியுண்டா அப்படின்னு சொல்ல அளவுக்கு தாங்க அப்டேட் வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி பார்த்தா என்ன விஷயம் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, சௌந்தர்யா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3rd இடத்துக்கு போயிட்டாங்க ஓட்டிங் வைஸில். இப்போது 2வது இடத்துல வந்து ரன்னராக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அவங்கள கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முத்துக்குமரன் அவங்க தாங்க டைட்டில் வின்னர், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுலேருந்து உறுதிப்படுத்திடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவங்க 3rd பிளேஸில் எப்படி போனாங்க, இவ்வளோ தூரம் நான் எல்லாருமே ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் போனங்காட்டி அவங்க வந்து திரும்ப ஸ்டேஜுக்கு வந்துறாங்கன்னே சொல்லாங்க. 2 ஆள் மட்டும் தான் வந்து இதில் கிராண்ட் ஃபைனலியோட டேரக்ட் ஸ்டேஜுக்கு வராங்க. யாருன்னா நம்ம இவங்க தான் வராங்க, முத்துக்குமரனும் விஜய் விஷால் 2 பேர் தான் வராங்கன்னே சொல்லாங்க. சௌந்தர்யா அவங்க எவிக்ட் ஆனதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னவா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாக சௌந்தர்யா அவங்க ஜெயிக்கிற ஆள் தான், அதாவது டைட்டில் வின் ஆகாட்டி ரன்னராவது ஆகிருக்கணும். ஆனால் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி என்னாலே புரிஞ்சுக்க முடியல. உண்மையாக ஒரு சோகமாக இருக்குன்னே சொல்லாங்க. ஒரு ஃபேன் பேஸாக நான் சொல்ல, உண்மையிலே கருத்தாக சொல்கிறேன். அவங்க நல்லா தான் விளையாண்டாங்க, நல்லா சூப்பராக ப்ளே பண்ணாங்க. விஜய் விஷாலும் நல்லா தான் ப்ளே பண்ணார். ஆனால் ஏன் வந்து நம்ம சௌந்தர்யா அவங்க 2nd பிளேஸ் கொடுக்கவில்லைன்னு இன்னொரு கருத்து வரப்பு போயிட்டே தான் இருக்குது. நான் போன டைமே சொல்லியிருந்தேன், டைட்டில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கருத்து ஃபேன் பேஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த மாதிரி சேஞ்சஸ் ஏதோ நடக்கும்னு சொல்லி நான் எதிரே பார்க்கலைங்க. வேறு லெவலில் இது ஒரு ட்விஸ்ட்டாக, ரொம்ப ஒரு சோகம் அடிக்க மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்திருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பை யுவர்ஸ்.